ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோம்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். தீபாவளிக்கு எல்லோரும் ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிற அதிரசம் தான். வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டு அதிரசம் புட்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. அது இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் இப்போ 3/4 கிலோ பாகு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறாங்க. 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 3/4 கிலோ பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. 3/4 கிலோ பாகு வெல்லம் நம்ம போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணியில் கரையட்டும். அந்த வெல்லம் கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா அடியில் மண் இருக்கும். இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் அந்த வெல்லம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பாகு ரெடியாகி வருது. ஸோ இப்போ நம்ம பாகு ரெடியாகி வந்துடுச்சான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டு பாருங்கள். அது பிரியாமல் கெட்டியாக ஆகணும். அந்த பாகு வெல்லம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையக்கூடாது. அதில் இந்த மாதிரி ஊற்றும்போது நல்லா கெட்டியாக வரணும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியாக வந்ததுக்கப்புறம் அந்த பிளேட்லேயே நல்லா இந்த மாதிரி அடித்து பார்க்கணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எப்போவுமே மாவு போட்டு கலக்கணும். இப்போ நம்ம மாவு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் போட போட இன்னொருத்தர் கலக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஸோ வாசனையாக இருக்கிறதுக்காக தான். மாவு போட்டதுக்கப்புறம் ஒருத்தர் பாத்திரத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இன்னொருத்தர் நல்லா டைட்டாக கலரி விட்டுட்டே இருங்க. மாவு எப்பயுமே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா கடைசியாக தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பதம் தான் நம்மளுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாவை நல்லா கையில் பிசையணும். ஃபஸ்ட்டு அந்த பிளேட்டில் நெய் போட்டு நல்லா தடவி வச்சுட்டு இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோ தூரம் அதிரசம் சூப்பராக வரும். நல்லா அடிச்சும் பிசையலாம்.
இப்போது கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ கோல்ட் வின்னர் எண்ணெய் பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் உருண்டை உருட்டி அதில் தட்டிக்கலாம். இப்போ சில பேருக்கு அதிரசம் திரிஞ்சு வந்துடும் எண்ணெயில் போடும்போது. அந்த டைம் அந்த மாவை எடுத்து கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துட்டு நல்லா பிசைஞ்சு இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தட்டுலையும் வச்சு அதை ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த மாவை நல்லா ஆற விட்டுட்டு கையிலேயே நல்லா மறுபடியும் பிசைஞ்சிட்டு அந்த மாவை எடுத்து எண்ணெயில் விடுங்க. அதிரசம் சூப்பராக வருங்க, பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வரும். அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம கடாயில் சேர்த்து அதிரசத்தை சுடலாம். இங்கே பாருங்கள் எப்படி பூரி மாதிரி நல்லா எழும்பி வந்திருக்கு. அதிரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு உடனே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அதிரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.